முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க திரு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த மந்திரெல்லாம் சரியா சொல்றாரா? நானும் அதத்தான் உசாரா கவனிச்சுட்டு வரேன். கோழி கல்யாணம் இருந்தாலும் நாளைக்கு குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது பாரு. வாழ்த்துடுமே. கெட்டி மேளம் கெட்டி மேளம். இந்த கல்யாணம் நம்ம பண்பாட்டுக்கு எதிரானது. என்னப்பா இது கடைசி நேரத்துல வில்லங்க? எதுவா இருந்தாலும் தாலி கட்டின பிறகு பேசிக்கலாம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா டிங்கு திடீர்னு வந்து கலாட்டம் பண்ற? கீதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இத பத்தி தெரியாது. டேய் டிங்கு, இப்ப நீ விவரமா சொல்லல, உன் முதுகுல டின்ன கட்டிடுவேன். நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்வது தவறு. கோழிக்கும் சேவலுக்கும் தான் கல்யாணம் செய்ய வேண்டும். டேய், கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் பண்றதுல என்னடா நஷ்டம்? சபாஷ், சரியான கேள்வி. கோழிக்கும் கோழிக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்காது. கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும். ஓஹோ, நீ சொல்றத பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது போல இருக்க. ஆமா, முட்டைக்காக தான் கல்யாணம். இல்ல, கல்யாணத்துக்காக தான் முட்டை. இல்ல, முட்டைக்காக தான் கல்யாணம். நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. இல்ல, நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா சரி. டேய், நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. நான் சொல்றதா சரி. சொல்றதா சரி. டேய், சொல்றேன். கோழி முட்டை போட்டுச்சு. என்னங்கடா அது? கோழிக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்குள்ள எப்படி முட்டை? நிச்சயமாக இதுக்கு ஒரு சேவல் தான் காரணமாக இருக்க முடியும். யார் அந்த சேவல்? என்னப்பா தம்பி? என்னண்ணா? வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா. என்னண்ணா ரொம்ப அழுத்துக்கிறீங்க? அதை ஏன்பா கேக்குற? இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசிய வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த சின்ன பையன் கிடைக்கவே மாட்டேங்கிறாப்பா. ஆமா, உங்க பேர் என்னண்ணா? சின்ன பையன். அப்ப அந்த லெட்டர் என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது? ஆமா, என் பெரிய பையன் துபாயில இருக்கான், அவன் எழுதியிருக்கான்ப்பா. நல்ல போங்கண்ணா, உங்க பேரே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க எல்லாம் இங்க மத்தவங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லைன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ஆகியிருப்பேன். கிழிச்சிருப்பீங்க. தபால்காரண்ணா, பட்டுவாடெல்லாம் முடிஞ்சு போச்சா? யார பார்த்து கேக்குற பட்டுவாடா முடிஞ்சதான்னு? இத பாரியா, பையே காலி. இந்தாங்க பெரியவரே, இந்தாங்க உங்களுக்கு லெட்டர். என்ன தபால்காரர், என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? வேலையை விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சிட்டாங்களா? ஏயா யூனிஃபார்ம் பாக்குறிய தெரியல? இல்ல, கீதா பொண்ணும் டிங்குவும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டரை என்கிட்ட 2 கொடுத்தாங்க. பாத்துக்கங்க.
கீதா ஹாஸ்டல் வராதே டிங்கு வாடா ஓடிடா சீக்கிரம் வா 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 வாட்டா குளிக்கலாம். என்ன விஷயம் ஆம்பளைங்க குளிக்கிறடா, ஆம்பளைங்க குளிக்க கூடாது. ஒன்னும் ஆம்பளை இல்ல சின்ன பையன் இல்லக்கா ஆமாண்டா இதுல என்ன சந்தேகம் ஆண் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே. அக்கா அவுக்கட்டுமா அவர்ரா வேண்டாம்டா, பிங்கு, அவுக்காத. ஏய் இப்ப என்ன தாண்டி சொல்றீங்க ஆம்பளைங்க குளிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கு, அவன் அங்க போய் குளிக்கட்டும். இங்க குளிச்சான்னா பஞ்சாயத்தை கூட்டி உங்க 2 பேரையும் நார் அடிச்சிருவோம். ஏண்டி சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே எங்களை நாரடிப்பீங்க. இப்ப உங்களை குளத்துக்குள்ளேயே நாங்க நாரடிக்கிறோம். டிங்கு எட்ரா புடவிய ஏங்க ஒரு காபி டீ மோர் ஹார்லிக்ஸ் போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க. ஏன் சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம்? அட ஒரு மரியாதைக்கு தான். மரியாதை இருக்கட்டுமா? நீங்க பொண்ணை பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா? இல்லையா, எனக்கு ரொம்ப நாளா ஆம்பளை புள்ள இல்ல, அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம். ஏ இவன் ஆம்பளை இல்லையா? இவன் லேட்டா பிறந்தான். அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத, மாப்பிளை வேண்டாம். ஏன் நான் இல்ல? எது? மாப்பிளை பாக்குறதுக்குமா? எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள்ளை பாக்குறது? உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது, நாங்களே பாத்துக்கிறோம். என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாசி போடுங்க மாப்பிள்ளை பார்க்க சொல்லி. ஓ இந்த எழுதிடுறேன். வாயா சின்ன பையா. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அட இது என்ன அதிசயமா இருக்கு. ஐயா ஒரு விண்ணப்பங்க. என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை ஆ. எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயில்ல ஆ. நான் அங்க பிரதட்சணம் பண்றேன். நீயா? அடடட ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன? ஒரு 5 10 5 10 பைத்தியக்காரா 50 ரூபா தர்றேன். கொஞ்சம் நம்ம தெருவுலயே வந்து உருளு. எதுக்கு? ஏன்னா நம்ம தெருவுக்கு புல்டோசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னால முடிஞ்ச ஒத்தாசையா இருக்கட்டும். வரேன். யாருகிட்ட இருந்து வந்திருக்குது? கல்யாணி கல்யாணி. ஏன் கத்துறீங்க? நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குடி. ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்கா? படிச்சா தானே தெரியும். நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா? நீங்களே படிங்க. நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே, படிச்சா குரல் கணீர்னு இருக்கும். படிங்க. குரல் மாத்திரமா? நான் எது செஞ்சாலும் கணீர்னு தான் இருக்கும். தெரியுது, நீங்களே சொல்லிக்காதீங்க. படிங்க. என்னங்க கணீர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா அங்கங்கங்கறீங்க. நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் விஷயத்துக்கு வரும்போது கணீர்னு படிப்பேன்டி. சரி சரி. தங்கை கீதா எப்படி இருக்கிறாள்? இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா? அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது. அவர் பெயர் ராஜன், மேல்நாட்டில் படித்த ஆபீசர். என் கணவருக்கு தெரிந்தவர். சம்பளம் இப்போதைக்கு 4000 ரூபாய். இன்னும் 1 வருடத்தில் 8000 ரூபாய் ஆகலாம். அப்படி ஒரு கணிப்பு. சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம். சொந்தமாக ஒரு பங்களா, 2 கார். தாயில்லாத பையன். கொடுத்து வச்சிருக்கணுங்க மாமியா இல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு. இன்னும் கேளு. அனாதை. ரொம்ப நல்லதா போச்சு. கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார். அடாடாடா. அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார். ஏனென்றால் கலைநயம் மிக்கவர். பெண்ணுக்கு பாடத் தெரிய வேண்டுமாம், ருசியாக சமைக்க தெரிய வேண்டும். படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை. அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிள்ளையாக்க முயற்சிக்கவும். அவர் அங்க அடையாளங்கள் கவனி. அழகில் கமலஹாசன் மாதிரி. குறிப்பு, ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி. கருப்பில் ரஜினிகாந்த், சுறுசுறுப்பில் பாக்கியராஜ். இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை. இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன்.
இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள். என்ன இது லாட்டரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதியிருக்கான். அட வாங்குறத வாங்குவோங்க, அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கிறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போகுது. கீதா கீதா, இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது? இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட். அட சும்மா இருங்க, விடுறதா இல்லனா. பூதங்குடி எல்லாம் இறங்க. ஐயோ, நம்ம பொண்ண மூணாம் தாரமா கொடுக்கறது? ரைட் ரைட். ரைட் 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 ரைட். ஏய் பையா, இங்க வா. என்னங்க? பூதங்குடி எப்படி போனோம்? வாங்க, நான் வழி காட்டுறேன். அந்த பெரிய பெட்டி கொடுங்க. வேணாம் வேணாம், அப்புறம் உனக்கு இதுக்காக தனியா காசு கொடுக்கணும். அந்த சின்ன பெட்டியாவது கொடுங்க. பெரிய பெட்டியை கொடுத்தாலும் கொடுப்பேன், சின்ன பெட்டியை கொடுக்கவே மாட்டேன். இதுல விலை மதிக்க முடியாத பொருள்லாம் இருக்கு. ஏன்டா நின்னுட்ட? விலை மதிக்க முடியாதது கூட நான் வர விரும்பல. நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்க பாதுகாப்பான விவரம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.